2026 தேர்தலில் இளைஞர்களின் வாக்கு சீமானுக்குத்தான் என சர்வே வெளியிட்ட மிக பிரபலமான ஊடகம். இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் எனும் ஒரு சித்தாந்தத்தை தமிழகத்திற்குள் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிற்கு தற்போது யாராலையும் இந்த கட்சியை விலக்கி வைக்க முடியாதுங்கிற அளவிற்கு உயர்ந்திருக்காங்க. எல்லா தொலைக்காட்சி ஊடக விவாதங்களிலும் எப்பொழுதும் தனி ஒரு நபராக சீமான் மட்டுமே அவரது கட்சியை அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்த பார்த்திங்கன்னா போயிட்டு பங்கேற்பது, இன்னும் பல இடங்களில் பேசுவதுங்கிறத செய்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ அவருக்கு கீழே அடுத்தடுத்த தளபதிகள் உருவாவது போல தங்கைகளையும் தம்பிகளையும் வலுப்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக சாட்டை துரைமுருகன், இனுபவனம் கார்த்திக், தாரிகா சல்மான் அவர்கள், கோவை கார்த்திகா, ஃபர்ஹானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கி கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர்களாம் மேடை ஏறி பேசுகிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. இன்னும் பழைய நபர்கள்லாம் இருக்காங்க, இவர்கள்லாம் இப்போ தெரிந்தவங்க. இன்னும் பழைய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. துருவன் செல்வமணி போன்ற பல நபர்கள் இன்னும் களத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றை நோக்கம், நாம் தமிழர் கட்சி எப்படியாவது அரியணையில் அமர்த்தி அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக்கி அந்த கொள்கை சித்தாந்தத்தை தமிழகத்தை ஆள வைக்க வேண்டும்ங்கிறது மட்டும்தான் அவர்களது எண்ணம். அந்த வகையில் சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பிரபல ஊடகம், அந்த ஊடகத்துடைய பெயர் விகடன். இது நம்ம சும்மா எடுத்து ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பதிவிட்டு நிறைய பேர் ஏமாற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நிச்சயம் நான் அப்படி ஒரு வேளை நமக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணி நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இது 100% உறுதி செய்யப்பட்ட அந்த சர்வேல என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா இதை நான் நேரடியாக அவங்களது பக்கத்துக்கே போய் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை சொல்கிறேன். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள்லாம் அவர்கள் எப்படி இந்த யூடியூப்பில் பூட்ஸ் பண்ணி அந்த வியூஸ் ஏற்றுறதுங்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுபோல் நாம் தமிழர் கட்சி இங்கே பண்ணியிருக்குன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவதற்காக எடுத்து போடும்போது தான் இது என்ன செய்தி, எப்படி அப்படி ஏற்ற முடியும்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை அவ்வளவு பேர் நம்பியிருக்காங்க. ஒருவர் இருவர் கிடையாது. 64,000 பின்தொடர்பாளர்கள் உள்ள ஒரு இடத்துல ஒரு 1000 பேர் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததே அவர்களுக்கு வலிக்குது. ஆனால் வலிப்பதற்கு காரணம் அது கிடையாதுங்க. திமுக கூட்டணிக்கு 181 வாக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவிற்கு ஒரு 50 அப்படிங்கிறதும், தமிழக வெற்றி கழகத்துக்கு இவர்களை கடந்து அதிகமாக 432 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாம் போக நாம் தமிழர் கட்சிக்கு 1000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கைகள் வந்துருச்சுன்ன உடனே தான் இவங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கு. இவர்கள் உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இது என்ன யூடியூப்பில் இல்லை மற்றதில் போயிட்டு ஏதோ வியூஸ் ஏற்றுற விஷயம் நினச்சிட்டாங்களா என்னன்னு நமக்கு புரியல. நாளை பின்ன வாக்கில் கூட பார்த்திங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு வாக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் அது பேர் கள்ள ஓட்டு. அந்த கள்ள ஓட்டுனா என்ன, அதை எப்படி தடுக்கிறதுங்கிறத முதல்ல அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த விஷயத்தை தெரியப்படுத்திய அந்த தாவேகா நபருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் இளைஞர்கள் இப்போதும் அண்ணன் சீமான் பக்கம் நிற்கிறார்கள். ஒரு திரை கவர்ச்சி, 2 பெரிய கட்சி, இவ்வளவு பணம் விளையாடுகிறது எல்லாம் கடந்து இன்னும் நாம் தமிழர் கட்சி தான் வேண்டும் நிற்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் அதிகப்படியான நபர்களுக்கு தமிழ் தேசியம் சென்றடைய வேண்டும். அது வரும்போது ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த முறை அண்ணா ஒவ்வொரு இடங்களிலும் காணொளி போட்டு காட்டுவதாக ஏற்கனவே பதிவிட்டிருந்தாரு. அப்ப இந்த முறை வாக்கு சதவீதம் உயர்வதோடு அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள் நுழைவார் என மிகப்பெரிய ஆவலோடு தமிழ் தேசியவாதிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நாளும் அதுதான் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயில நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்.